இப்போ தாவேக்காவுடைய அரசியல் தாக்கம், இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா மீடியா, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இருக்கீங்க. ஆனா எல்லாரையும் மட்டம் தட்டுறாங்க இல்லையா, தற்குறிகள், அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? நாங்க வந்து ஆன்சர் பண்ண விரும்பல, எதுவா இருந்தாலும் செய்கையில காட்டுறோம். 2026 எப்படி இருக்கு உங்களுடைய சார் சொல்ற மாதிரி, விஜய் சார் சொல்ற மாதிரி? இப்போமே நாங்க வந்து 2026ல இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றோம். இப்போவே எங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் சிஎம்னு யாருமே வைக்க கிடையாது. சிஎம் ஜோசப் விஜய் அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம். 75 வருஷ திராவிட அரசியலை தாவேக்கா வந்து சாச்சுருமா இந்த ஒரு 4 வருஷத்துல? கண்டிப்பா, இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு கட்சியிலையுமே பாருங்க, இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய பேசுறாங்க. நாங்க வந்து எதையுமே ஒரு பொருட்படுத்தவே கிடையாது. விஜயண்ணா வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல மதுரையிலேயே என்ன சொன்னாரு, யாரை பத்தி நாங்க பேச வரல, யாரா இருந்தாலும் எங்க கூட வாங்க, நாங்க அணைச்சுக்கிறோம் தான் சொல்லியிருக்கோம். யாரை பத்தி நாங்க இழிவா பேச கிடையாது. எங்களை பத்தி தான் எல்லாம் பேசுறாங்க. பட் நாங்க எதையுமே நாங்க பெருசா நினைக்க கிடையாது. எங்களோட நோக்கம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இந்த நேரத்துல, இந்த தருணத்துல விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி மூலமா நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு விஜயண்ணா, உங்களை நம்பி நாங்க வந்தோம், நாங்க சேஃபா பத்திரமா வீட்டுக்கு போறோம். நீங்க சொன்னதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்காக நாங்க நிற்போம். எங்க தமிழ்நாடு வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. என் குழந்தை முதல் கொண்டு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எங்களை நம்பி நீங்க வாங்க. நீங்க தான் சிஎம். உங்களை நம்பி நாங்க இருக்கோம்.